முஸ்லிம்களிலும் இல்லாமல் போய் கொண்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது. எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவதா, டென்ஷன் ஆகுவதா? அடங்குவதிலும் மன்னிப்பதிலும் கோபத்தை மெல்லுவதிலும் விழுங்குவதிலும் நபி பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை அற்புதமான மனிதர்களை இந்த மண்ணிலே உருவாக்கி தருகிறார்கள் என்பதை நான் சொல்வேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறால ரொம்ப சாந்தமான ஆளு, ரொம்ப சாந்தமான ஆளு. அபூ ஹுரைரா இல்லைன்னா இவ்வளோ ஹதீஸ் கிடைச்சிருக்காரு. புகாரி ஷரீஃபை நீங்க திறந்து பாருங்க, திருமதியை பாருங்க, சிஹாவு சித்தா எனும் 6 சரியான கிரந்தங்களை நீங்கள் உள்ளே நுழைந்து பார்த்தால் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அதிக நேரம் இருந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெருமானாரோடு இன்னும் நீண்ட நெடும் காலம் இருக்கிற அலியின் கர்ரமல்லாஹ் வஜ்ஹு போன்றவர்கள் எல்லாம் உலகத்திற்கு கொண்டு கொடுக்காத ஹதீசுகளை, செய்திகளை அபூ ஹுரைரா கொண்டு தருகிறார். ரசூலுல்லாஹ்வை கொண்டு முதல்ல ஈமான் கொண்டவங்க யாருன்னா சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. 9 வயசுல முஸ்லீம் ஆகிறார் அலி, 9 வயசு. அதுக்கு அடுத்து தான் அபூபக்கர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அபூபக்கர் தான் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நாம படிச்சிருக்கோம், ஆண்களில் பெரியவர்களில். குழந்தைகளில் ஹஸரத் அலி 9 வயசுல முஸ்லீம் ஆகிட்டாங்க. சையதுனா அலி அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவங்க தான் இருப்பாங்க. முதல்ல கதீஜா, 2வது அலி, 3வது அபூபக்கர். அபூபக்கர் ஆண்கள் இனத்தில் முதல் மனிதர். இங்கே உங்கள் கவனத்துக்கு சொல்வேன், ஹஸரத் அலி அவர்கள் நபியோடு அதிக நேரம், நபியோடு படுக்கிறார்கள், நபியோடு பயணிக்கிறார்கள், நபியோடு இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த செய்தியை நீங்கள் ஹதீசுகளில் பாருங்கள், அவர்களின் அறிவிப்பு குறைவாக இருக்கும். அபூ ஹுரைரா ஹதீஸை தருகிறார், பல ஆயிரம் ஹதீசுகளை. பெருமானார் தக்பீர் எப்படி கட்டினாங்க, அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ்ல இருக்குது. பெருமானார் எப்படி படுத்தாங்க, அபூ ஹுரைரா சொல்வார். பெருமானார் எப்படி சாப்பிட்டார்கள், அபூ ஹுரைரா. பெருமானார் எப்படி செருப்பணிந்தார்கள், அபூ ஹுரைரா. பெருமானார் எப்படி சமூகத்தை சந்திக்கிறார்கள், தலைவர்களை எப்படி பார்த்தார்கள், பெருமானார் பெண்களை எப்படி நடத்தினார்கள், சிறுவர்களோடு எப்படி பழகினார்கள், அபூ ஹுரைரா. அத்தனையும் அறிவிக்கிறார். இங்க ஒரு செய்தியை நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அபூ ஹுரைரா இருந்த நாட்கள், இருந்த காலம், சந்தித்த தொடர்பு, அவர்களுடைய தோழமை 3 வருஷம் தான். 3 வருஷம். அபூ ஹுரைரா நபியை கொண்டு ஈமான் கொண்டது ஹிஜ்ரி 6க்கு பின்னாலே. ஹிஜ்ரி 7ல வருகிறார். ஹிஜ்ரி 10க்கு பின்னால ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறாங்க. இந்த 3 வருஷம், 3.5 ஆண்டு காலத்தில் உலகம் எத்தனை பெரிய பாடம் பெற வேண்டுமோ அத்தனை பெரிய பாடத்தையும், என் பெருமானின் வாழ்க்கையையும் இந்த உலகத்திற்கு கொண்டு அள்ளி தந்தவர்கள் சையதுனா அபூ ஹுரைரா. ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப அமைதி, மூச்சும் பேச்சும் நபி பெருமான், பார்வை நபியின் மீது. இன்னைக்கு அபூ ஹுரைராவை மறக்குமா இந்த உம்மத்? அவங்க வர்றாங்க, அவங்கள குறை சொன்ன துன்யால ஒருத்தரும் கிடையாது. அபூ ஹுரைரா வர்ற போது ஒருத்தர் அபூ ஹுரைராவை பேசுறார். பேசுனா பரவாயில்லை, பழி சொற்களை தூக்கி போட்டார். நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, நம்மளை பற்றி பேசிட்டாங்களே, அபூ ஹுரைராவோட பெரிய ஆளு. இன்றைக்கு பல கோடி மனிதர்களின் இதயத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கை இருக்கிறது. அதை கொண்டு சமர்ப்பித்த இடம் அபூ ஹுரைராவுக்கு. எங்களை போன்ற ஆலிம்கள் இன்றைக்கு லட்சோப லட்ச ஹதீசுகளை உள்ளே நுழைந்து பார்க்கிறோம் என்றால் அதை சொந்தமாக்கி தந்தவர்கள் அபூ ஹுரைரா. பலி சுமத்துகிறார் அபூ ஹுரைராவை. பலி சுமத்தி அபூ ஹுரைராவை வீதியிலே நிறுத்தி கொஞ்சம் அசிங்கப்படுத்தி பேசினார் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல யோசிக்கணும். அவங்க பக்கத்தில் அப்படியே வந்து உள்ளே வந்து உட்கார்ந்துட்டாங்க. அந்த ஆளும் வாசல்லே வந்து பேசிக்கிட்டு நிற்கான். தன்னுடைய அடிமையை கூப்பிட்டாங்க. அடிமையை கூப்பிட்டு அந்த ஆளை உட்கார வைனாங்க. அந்த ஆள் உட்கார்ந்தாரு. ஓ எடுத்துட்டு வாண்டாங்க. அந்த ஆள் பயந்துட்டார். பேசுகிற வரைக்கும் அமைதி காத்தார்கள். பேசி முடித்த போது அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் வந்து விட்டது. இப்போ எடுத்துட்டு வர்ற சொல்றாங்களே, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம். அந்த அம்மா போய் எடுத்துட்டு வருது, ஒரு கூஜாவை எடுத்துட்டு வருது. அந்த கூஜாவில் தண்ணி இருக்குது. ஒது செய்யறாங்க அபூ ஹுரைரா. ஒது எடுத்துட்டு வான்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒது செய்யற கூஜா போய் தண்ணியை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா ஒது செய்ய சொன்னாங்க. அபூ ஹுரைரா ஒது செய்யறாங்க. ஒது செய்துட்டு அந்த ஆள் நிற்கிறார்.
தோழர்கள் இருக்கிறாங்க, துஆ செய்தாங்களாம். அல்லாஹும்மா இன் குன்னா மிஸ்ல மா காலா ஃபக்ஃபிர் லனா. அவர் எங்களை பழி சுமத்திய வார்த்தைகளும் வாழ்க்கையும் எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இரக்கமுள்ளவனே நான் அறியவில்லை, நீ மன்னித்து விடுவாயாக. ஓ இல்லா ஃபக்ஃபிர் லஹு, என் மீது அவர் சொன்ன வார்த்தைகளும் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நிகழ்வுகளும் உண்மையில் இல்லை என்று இருக்குமையானால், அவர் சொன்னது பொய்யானது தவறானது என்று இருந்தால் அவரை மன்னிப்பாயா. அது சரி என்றால் என்ன மன்னிச்சிரு, அது தப்புன்னு அவரை மன்னிச்சிரு. அப்படியே ஓடி வந்தார். அபூ ஹுரைராவுடைய கையை முத்தமிடுகிறார். அவர் தலையிலே கை வைத்தார், துஆ செய்தார். அவர் சொன்னார், நீங்கள் ரசூலினுடைய சஹாபி என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இன்னொரு பக்கம் எனக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நான் அழிந்தே போயிருப்பேன் என்றார். நீங்க எனக்கு மன்னிப்பு கேட்கலன்னா தங்களை தப்பா பேசுனதுக்கு அல்லாஹ்வே என்னை அழிச்சிருப்பான், என்னை மன்னிச்சிருங்கன்னு கையை முத்தமிடுகிறார். அந்த வார்த்தை ஹதீஸில் நான் ரொம்ப ஈர்க்கப்பட்ட இடம். அவர் சொன்னது எங்களிடத்தில் இருந்தால் ரப்பே, எங்களுக்கு தெரியல, நிறைய விஷயத்தை சொல்லிட்டார் அவதூறாக, உண்மையிலேயே அப்படி நான் இருந்தால் என்னை மன்னிச்சிரு ரப்பே, இல்லைன்னா அவரை மன்னிச்சிரு. எப்போ உது செய்துட்டு கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்ககிட்டலாம் உது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உதுவை இப்போ இருக்க செய்து காட்டுறது அந்த துஆவுடைய பவரை காட்டுவதற்காக. இந்த துஆ எவ்வளோ பவரானது. எந்த துஆ உதுவோடு கேட்கப்படுமோ அந்த துஆ மறுக்கப்படுறது இல்லை. எந்த துஆ உதுவில் உட்கார்ந்து கேட்கிறோமோ அந்த துஆ மறுக்கப்படுறது இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் இங்கே ஞாபகப்படுத்துவேன், பழி சொற்களுக்கும் இழி சொற்களுக்கும் கூட அந்த பெருமக்கள் உணர்ச்சிக்கு அடிமையாக எழுதில்லை. அங்கே அபூ ஹுரைரா யார் என்று தீர்மானிக்கிறார்கள். நான் ரசூலுடைய சாஹிபு தான் என்றார்கள், நான் நபி தோழர் என்கிறார்கள், நாங்கள் அப்படித்தான் நடப்போம் என்கிறார்கள். அவரே சொன்னார், நீங்கள் நபி தோழர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள், நீங்க மன்னிக்கலன்னா அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டாங்கிறார். சங்கை மிக்க சமூகத்தினுடைய தாய்மார்கள் உட்பட நான் சொல்வேன், கொஞ்சம் கோபத்தை எல்லாம் விழுங்குங்கள், கோபத்தை கொஞ்சம் அடக்கி